ஹலோ வணக்கம் நண்பர்களே. பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் 700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பெரிய நிலத்தடி பெருங்கடலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலத்தடி கடல் அனைத்து மேற்பரப்பு கடல்களையும் விட 3 மடங்கு பெரியது என தெரிய வந்துள்ளது. இந்த நிலத்தடி கடல் திரவ வடிவில் இல்லை, மாறாக ரிங்குடைட் எனப்படும் நீல கனிமத்தில் சிக்கியுள்ளது. பூமியின் மேலடுக்கில் காணப்படும் இந்த பாறை அதன் படிக அமைப்பிற்குள் நீர் மூலக்கூறுகளை வைத்திருக்கிறது. அதை ஒரு சிறிய வடிவத்தில் சேமிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு பூமியின் நீர் எங்கிருந்து வருகிறது என்பது பற்றிய தகவலை சொல்லும் என நம்பப்படுகிறது. இதற்கு முன் விஞ்ஞானிகள் பூமியின் நீர் பெரும்பாலும் வால்மீன்களிலிருந்து வந்ததாக நம்பினர். இப்போது இந்த புதிய கண்டுபிடிப்பு பூமியின் நீரின் பெரும்பகுதி பூமியின் ஆழத்திலிருந்து வெளியேறி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பூமியின் மற்ற பகுதிகள் மாறினாலும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக மேற்பரப்பு பெருங்கடல்கள் ஏன் ஒரே அளவில் உள்ளன என்பதை இது விளக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மேம்பட்ட நில அதிர்வு நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நில அதிர்வு அலைகள் பூமியில் எவ்வாறு பயணிக்கின்றன என்பதை ஆய்வு செய்வதன் மூலம் நிலத்தடியில் ஆழமான நீர் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இந்த முறையானது பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே மறைந்துள்ள அம்சங்களை வெளிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. செயற்கை நிலநடுக்கங்களால் உருவாக்கப்பட்ட நில அதிர்வு அலைகள் பூமிக்குள் ஆழமாக பயணித்து பூமியின் உட்புறம் பற்றிய தகவல்களை விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கிறது. இந்த அலைகளின் வேகம் குறையும் பொழுது பாறைகளுக்குள் நீர் இருப்பதை குறிக்கிறது. அது அலைகள் செல்வதை மெதுவாக்குகிறது. இப்படி பெரிய நிலத்தடி கடலை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த நிலத்தடி நீர்த்தேக்கம் பூமியின் நீர் சுழற்சியின் இன்றியமையாத பகுதியாக இருக்கலாம். கூடவே மேற்பரப்பில் உள்ள நீரின் அளவை கட்டுப்படுத்தவும் காலப்போக்கில் கடல்களை நிலையாக வைத்திருக்கவும் இது உதவியுள்ளது தெரிய வருகிறது. இந்த நிலத்தடி கடல் இல்லாமல் இருந்திருந்தால் பூமியின் மேற்பரப்பின் பெரும்பகுதி தண்ணீரால் மூடப்பட்டிருக்கும். நீங்கள் கடல் மட்டத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வீடு பெரும்பாலும் நீருக்கடியில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது பூமி பெரும்பாலும் நீரால் சூழப்பட்டிருக்கும் என சொல்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பு பூமியின் நீர் முதன்மையாக வால்மீன் தாக்கங்களிலிருந்து வந்தது என்ற பாரம்பரிய நம்பிக்கையை உடைக்கிறது என சொல்கிறார்கள். அதற்கு பதிலாக பூமியின் உள்ளே எல்லா நேரங்களிலும் தண்ணீர் இருந்திருக்கலாம் என்று இது கூறுகிறது. இந்த புதிய கண்டுபிடிப்பு பூமி உருவாக்கம் பற்றிய மறு பரிசீலனைக்கு வழிவகுக்கும். கூடவே நமது பூமியின் தோற்றத்தை புரிந்து கொள்ள உதவும் என சொல்லப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் பூமிக்குள் இன்னும் பல கடல்கள் மறைந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எதிர்கால ஆராய்ச்சி நமது பூமியின் உட்புறத்தில் உள்ள மற்ற அறியப்படாத விஷயங்களை வெளிப்படுத்தலாம். இது பூமியின் பரிணாம வளர்ச்சி மற்றும் இந்த பூமி எவ்வாறு நமது வீடாக மாறியது என்பது பற்றிய தகவல்களை சொல்லும். இதுபோன்ற நீர்த்தேக்கங்கள் மற்ற பகுதிகளில் உள்ளதா என்பதை பார்க்க உலகம் முழுவதிலும் இருந்து அதிக நில அதிர்வு தரவுகளை சேகரிக்க ஆராய்ச்சியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த தரவுகள் விஞ்ஞானிகளுக்கு பூமியின் நீர் சுழற்சி மற்றும் கிரகத்தின் உட்புறத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ள உதவும் எனவும் சொல்கிறார்கள். வருங்காலத்தில் இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய மாற்றங்கள் பூமியில் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு தகுந்த விடையளிக்கும் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள்.